அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் காண இருப்பது பிறக்க போகின்ற குழந்தை ஆணா பெண்ணா என்பதை ஜோதிடத்தில் அறிய முடியுமா? கண்டிப்பாக அறிய முடியும். முதலில் குழந்தைக்கு கூடிய புத்திரகாரகன் குருவுடைய நிலை எவ்வாறு இருக்கு என்பதை ஜாதகத்தை அறிய வேண்டும். அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை அறிந்து அடுத்ததாக பிறக்க போகின்ற குழந்தையுடைய தாய் தந்தையுடைய ஜாதகத்தை பார்த்து அவர் எழுதாத்திலும் குருவுடைய நிலை ஐந்தாம் பாவகம் என்ன ராசி, ஆண் ராசியா பெண் ராசியா இதை அறிந்து ஐந்தாம் பாவகாதிபதி ஆணா பெண்ணா அலிக்கிரகமா இதை அறிந்து ஐந்தாம் பாவகாதிபதி யாருடன் இணைந்திருக்காரா, ஆண் கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்காரா, பெண் கிரகங்கள் தொடர்பு கொண்டிருக்காரா, எப்படி இருக்கிறார் இதையெல்லாம் அறிந்த பிறகு ஐந்தாம் பாவகத்தை யார் பார்க்கிறார், யார் இருக்கிறார் இதெல்லாம் அறிந்துவிட்டு அடுத்து அந்த குழந்தையுடைய தாய் தந்தையுடைய தசாபுத்தி நிலை, ஆண் கிரக திசாபுத்தியா பெண் கிரக திசாபுத்தியா இதை இருவரையே யாரும் இணைக்கணும். இணைச்சு அந்த புள்ளி வரக்கூடிய வச்சு நமக்கு கணிக்க முடியும். பிறக்க போகிறது ஆனா பெண்ணா என்பதை கண்டிப்பாக கணிக்க முடியும். இந்த மெத்தடை வச்சு நம்ம கண்டிப்பா கணிக்கலாம் பிறக்க போகிறது ஆனா பெண்ணா. இவருக்கு சிலருடைய கேள்விகள் என்ன என்றால், முதல் குழந்தை ஆண் குழந்தை, இரண்டாவது என்ன குழந்தை பிறக்கும், முதல் குழந்தை பெண் குழந்தை, இரண்டாவது என்ன பிறக்கும், இதையும் கணிக்க முடியும் என்றால் கண்டிப்பாக முடியும். எவ்வாறு? இந்த தாய் தந்தையுடைய எந்த குழந்தை பிறக்க அந்த தாய் தந்தையுடைய ஜாதகம், அடுத்து அவருடைய முதல் குழந்தையுடைய ஜாதகம், இந்த 3 ஜாதகத்தை வைத்து நாம் கண்டிப்பாக கணிக்க முடியும் பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா என்பதை கணிக்க முடியும். முதல் குழந்தையுடைய 3ஆம் பாவகம், முதல் குழந்தையுடைய 3ஆம் பாவகம் ஆண் ராசியா பெண் ராசியா இதை பார்த்து அந்த 3ஆம் பாவகம் என்ன கிரகம் தொடர்பு கொண்டிருக்கிறது, அடுத்த தசாபுத்தி இதெல்லாம் வைத்து நாம் கண்டிப்பாக குழந்தை பிறக்க போவது ஆணா பெண்ணா என்பதை அறிய முடியும். இரண்டாவது குழந்தைக்கு முதல் குழந்தையுடைய 3ஆம் பாவத்தை வைத்து பிறக்க போகிற குழந்தை என்பதையும் கண்டிப்பாக அறிய முடியும். நண்பர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.